கண்ணெதிரே தோன்றினாள். ஏய் ஏண்டி, உனக்கு அதிக பிரசங்கத்தனமான வேலை மட்டும்தான் பண்ண தெரியுமா? நான் என்னம்மா பண்ணேன்? ருத்ராக்கு எதுக்கு இப்ப ஆவாரம் பூட்டி அழுகி போன டீன்னு ஏதோ கருமத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்க? அதை குடிக்க ஆரம்பிச்சதும் எங்க அம்மா வாமிட் எடுக்க பார்த்தாங்க. என்ன எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அந்த கன்றாவிய நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? எப்பவும் போல ருத்ராக்கு பிடிச்ச மாதிரி டீ காஃபி போட்டு கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அம்மா ஆவாரம் பூட்டி உடம்புக்கு நல்லதுன்னு விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஆமா, அது உண்மையிலே ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி சக்கரை வியாதியை வராம பாத்துக்குமா? ஆமாங்கய்யா, ஆவாரம் பூக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு ரொம்ப உறுதியா சொல்றாளே. பினாயில குடிச்சா கூட தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவா. அதுக்காக பினாயில குடிப்பீங்களா? அது எப்படி குடிக்க முடியும்? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும். வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க. நீ குடுத்த டீய குடிச்சு ருத்ராக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பா இருக்கிறதா? சொல்லு, யார் பொறுப்பாகிறது? அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. அது உடம்புக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். நீ டாக்டருக்கு படிச்சிருக்கியா? ஐயோ, அதெல்லாம் பெரிய படிப்புமா. இல்ல மூலிகை ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்ட கிரேட் வாங்கிருக்கியா? இல்லங்கம்மா. அது அப்புறம் எப்படி ஆவாரம் பூ உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மாக்கு கொடுத்த? இங்க பாருடி, அனிதா தான் ருத்ராவோட மக. நீ ஒரு சாதாரண வேலைக்காரிதான். அனிதாவோட இடத்த நீ பிடிக்கணும்னு நினைச்ச உன்னை அப்படி தொலைச்சு கட்டிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ அம்மா, நீங்க சொல்ற மாதிரி நோக்கம்லாம் எனக்கு கிடையாதுமா. எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும். வாய மூடு. இங்க பார், அந்த ஆவாரம் புட்டி கீவார புட்டின்னு எப்பவும் எங்க அம்மாவுக்கு நீ கொடுக்கவே கூடாது. கொடுத்த அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? சரி. நாங்க வாங்கி கொடுக்கிற பொருளை வச்சு சமைச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு எதுக்கடி இந்த வேலையெல்லாம்? போ, போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. போ. ஏய், அதை யார் எடுத்துட்டு போவா? சின்னம்மா, இந்த வேலைலாம் நீங்க ஏமா செய்றீங்க? என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா? இந்த வீட்ல நீ செய்யற வேலை நான் செய்யற வேலைன்னு ஏதாவது இருக்கா என்ன? அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பாத்துக்க வேண்டியதான். அப்படியெல்லாம் இல்லம்மா. இந்த மாதிரி வேலை செய்ய தானே நாங்க இருக்கோம். உங்க நேரத்தை ஏன் இந்த மாதிரி வேலை செஞ்சு வீணடிக்கணும்? நீங்க போய் படிங்கம்மா. இதெல்லாம் நான் அடிக்க வைக்கிறேன். அக்கா, நீங்க சொல்ற மாதிரி நேரத்தை வீணடிக்காம 24 ஹவர்ஸும் படிச்சுட்டா இருக்க முடியும்? அப்படியெல்லாம் பண்ணா மூளை குழம்பி பைத்தியம் ஆயிடும். அப்படி நடக்க கூடாதுன்னா இந்த மாதிரி வேலையை செய்யணும். அப்பதான் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். நீங்க நல்லா பேசுறீங்க சின்னம்மா. அது என்ன சின்னம்மா? இனிமே என்ன அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. என்ன திவ்யான்னு தான் கூப்பிடணும். அது எப்படி சின்னம்மா? நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அது தப்பு. அக்கா,
இந்த உலகத்துல ஒரே ஒரு ஓனர் கடவுள் மட்டும்தான். நாம எல்லாருமே அந்த ஓனருக்கு தான் சர்வெண்ட். மனுஷங்களுக்குள்ள நாங்க பெரியவங்க நீங்க சின்னவங்கன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமானது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க எல்லாருமே சமம்தான். புரிஞ்சுதா? தலையாட்டினா மட்டும் பத்தாது. திவ்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. அது இல்ல சின்னம்மா. பாருடா, மறுபடியும் சின்னம்மான்னு சொல்றீங்க. இப்ப நீங்க பேர் சொல்லி கூப்பிடல, அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன், உங்களை பார்க்கவும் மாட்டேன். ஐயோ, என்னங்கம்மா இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்களே. அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல. நீங்க திவ்யானே கூப்பிடுங்க. என்னால ஒரு பக்கம் தலைய திருப்பி வச்சு பார்க்க முடியல. சரி சரி தீதி. சரி திவ்யா. என்ன தீதி? திவ்யா. இனிமே என்ன நீங்க இப்படிதான் கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால அது முடியாமலே போச்சு. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை இப்ப நீங்களே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. இனிமே நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்னக்கா, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்பலையா? ஐயோ, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, கைய கொடுங்க. கொடுங்க. இனிமே நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமா. நான் வாழணும்னு ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கையை நான் அடைவேன். அந்த சக்திக்கு நிரந்தரமா முடிவை கட்டிட்டு சமயம் வரும்போது உனக்கு புரிய வைக்கிறேன். ருத்ராவுடைய குடும்பத்தை வெளியில துரத்திட்டு இந்த வாழ்க்கையை நாம வாழணும். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மா. உட்காருங்க சார். இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. உட்காருங்க சார். சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏன் அருணாச்சலம் மேடம், இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் லிஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. 1 மினிட் மேடம். இன்னைக்கு மார்னிங் 10:30க்கு நம்ம கோவூர் புது பிளான்ட் விஷயமா ஆபீஸ் ஸ்டாஃபுங்களோட மீட்டிங் இருக்கு மேடம். ஓகே. அப்புறம் 11:30க்கு பாம்பே கிளைண்ட்ஸுங்களோட ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு மேடம். அது முடியறதுக்கு ஒரு 2 o'clock ஆயிடும் மேடம். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் இல்லை மேடம். ஓகே. அனிதா. அம்மா, கோவூர்ல நாம ஆரம்பிக்க போற ஐடி பார்க் பொறுப்பை நான் உங்ககிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். இதுக்கப்புறமா நடக்கிற எல்லா மீட்டிங்கையும் நீ தான் அட்டென்ட் பண்ணணும். ஓகேம்மா, தேங்க்யூ. நாம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் மேடம். நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அத பத்தி என்ன? நம்ம ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி மூலமா வருஷம் நம்ம ஒர்க்கர்ஸோட குழந்தைங்க எல்லாருக்கும்
பெரிய அளவுல ஃபங்க்ஷன் நடத்தி கல்வி உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் டேட் நாளைக்கு தான், அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆமால்ல, நாளைக்கு தானே அது? ஆமா மேடம். தேங்க்யூ. அனிதாமா எடுத்துக்கோங்க. உன் கையால போட்ட டீ எனக்கு ஒண்ணும் வேணாம். என்னம்மா யோசிக்கிறீங்க? வேலைக்கு தேவையான ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நானே பாத்துக்கிறேன். நான் அதை பத்தி யோசிக்கல. நம்ம ஒர்க்கர்ஸோட குழந்தைங்களுக்கு மட்டும் கல்வி உதவி கொடுக்கறது ரொம்ப சுயநலமா இருக்கு. அவங்க நம்ம கிட்ட வேலை செய்யறதுனால தானே அவங்க குழந்தைங்களுக்கு நாம உதவி பண்றோம். அதே மாதிரி இந்த சமூகத்துல சில மத்தவங்களுக்கும் நாம அந்த உதவி செய்யணும்ல. ஆனா அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. இவ ஒருத்தி எப்படியெல்லாம் யோசிக்கிறா பாரு. அம்மா, என்ன சக்தி? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ஏய், ஓ யோசனையெல்லாம் இங்க யாரும் கேட்கல. போ, போய் வேலையை பாரு. இருங்க அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்றான்னு கேட்போம். நல்லா இருந்தா ஏத்துப்போம். நீ சொல்லு சக்தி. மலைவாழ்ல இருக்கிற பெண் குழந்தைங்க படிக்கிறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லைங்கிறதுனால சின்ன வயசுலயே கூலி வேலைக்கு போயிடுறாங்கம்மா. கஷ்டத்துல ஆரம்பிச்சு கஷ்டத்திலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அவங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லாம பாவப்பட்டவங்களா இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு கல்வி உதவி கொடுத்து படிக்க வச்சா அது உங்களுக்கு பெரிய புண்ணியமா இருக்கும்ல? ஏய், உனக்கு இத பத்தியெல்லாம் என்ன தெரியும்னு இங்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்க? இதுக்கு பேர் தான் அதிக பிரசங்கித்தானோங்கிறது. வந்தமா டீ கொடுத்தமா போனமான்னு இருக்கணும். போ இங்க இருந்து. சக்தி, என்ன அண்ணி, அவ எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கா. நீங்க என்னடானா கத்திக்கிட்டு இருக்கீங்களே. அதுக்கு இல்ல ருத்ரா, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏத்துக்கணும், பாராட்டணும், திட்டக்கூடாது. நீ சொல்ற யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. நாம உதவி பண்ணி இந்த சமூகத்துல மேல தூக்கி விட வேண்டியது அந்த பெண் குழந்தைங்கள தான். இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, அப்படியே பண்ணிடலாம். நாளைக்கே அந்த குழந்தைங்களை இங்க வர வச்சு அவங்களுக்கு வேண்டிய கல்வி உதவி எல்லாம் நாம பண்ணி கொடுத்துடலாம். சரிங்கம்மா. மேடம், நாளைக்கு நம்ம ஒர்க்கர்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்றோமே, அது எப்படி மேடம்? அருணாச்சலம், அந்த ஃபங்க்ஷன் டேட்டை தள்ளி வச்சுக்கலாம். நாம செய்யற உதவியை முதல்ல மலைவாழ் குழந்தைங்களுக்கே பண்ணலாம்.
சரிங்க மேடம். மேடம், இந்த ஃபங்க்ஷனை எங்க பண்ண போறோம்? எங்க பண்ணலாம்னு யோசனை பண்ணி சொல்றேன். மாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது சாதாரண ஃபங்க்ஷன் தானே, நம்ம கல்யாண மண்டபத்திலே பண்ணிக்கலாம். இல்ல நீ பப்ளிசிட்டி இல்லாம ஆத்மார்த்தமா அந்த குழந்தைங்களுக்கு நாம செய்ய போற உதவி இது. நீ சொல்ற மாதிரி மண்டபத்துல பண்ணுனா இது எப்படியும் மீடியாக்கு தெரிஞ்சிடும். அது சரியா இருக்காது. அம்மா, அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம வீட்லயே நடத்தினா என்னம்மா? வீட்லயா? ஆமாம்மா, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க பண்ற உதவிய வீட்ல வச்சே பண்ணலாமா? அதான் உணர்வு பூர்வமா இருக்கும். நல்ல யோசனை சக்தி. நீ சொன்ன மாதிரி வீட்ல வச்சு பண்ணா உணர்வு பூர்வமாவும் இருக்கும், மீடியாவுக்கும் விஷயம் தெரியாது. நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். குட். ஏமா சக்தி, சமைக்கிறது மட்டும் இல்லாம சிந்திக்கிறதுல கெட்டிக்கார பொண்ணா இருக்க. அமைதியான குணத்திலையும் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுமா. நம்ம மக சொல்ற ஐடியாவை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ மக சொல்ற ஐடியாவை ஏத்துக்கிறாள. என்னதான் முயற்சி பண்ணாலும் இவளை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியலையே. மேடம், இந்த ஃபங்க்ஷனை வீட்டில் அரேஞ்ச் பண்றதா இருந்தா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் யார் பண்ண போறாங்க மேடம்? வீட்ல பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. அதனால இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மா, சக்தி தான் பண்ண போறா. குட் சாய்ஸ். தகுதியான பொண்ணு கிட்ட தான் ருத்ரா பொறுப்பை கொடுத்திருக்கா. குட் குட், வெரி குட். என்ன மாம், எவ்வளவு பெரிய பொறுப்பை இவகிட்ட ஒப்படைக்கிறீங்க? இவளுக்கு என்ன தெரியும்? ஆமா ருத்ரா, அவ ஏதோ ஒரு ஐடியாவை சொன்னா, அது உனக்கு பிடிச்சு போச்சு. அதோட விட்டுற வேண்டியதானே? இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாட்டையெல்லாம் நம்ம அனிதாவால பண்ண முடியாதா என்ன? அது எனக்கு தெரியும் அண்ணி. இதை ஏன் நான் அனிதாவுக்கு கொடுக்கலனா, அவளுக்கு இப்போ ஆஃபீஸ் ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதை தவிர இந்த ஃபங்க்ஷன் பொறுப்பையும் அவளுக்கு கொடுத்து நான் அவளை சிரமப்படுத்த விரும்பல. அதனால தான் சக்தி கிட்ட ஒப்படைச்சேன். மாம், நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க. இவளால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் கெட்ட பேரு உங்களுக்கு தான் வரும். அனிதா, நானும் வாழ்க்கையில நிறைய பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்து அதுலேருந்து பாராகி அதுலேருந்து பாடம் படிச்சு தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல திறமை இருக்குன்னு தெரிஞ்சா அதுல அவங்கள எக்ஸ்பர்ட்டா கொண்டு வரணும். அது நமக்கு தான் நல்லது. அதுதான் மேனேஜ்மெண்ட். சக்தி, இந்த ஃபங்க்ஷனை உணர்வு பூர்வமா சிறப்பா நீ பண்ணி கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்குமா. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் வேணும். நம்ம இடத்துக்கு வர குழந்தைங்கள நல்ல முறையில கவனிச்சுக்கணும். முக்கியமா அவங்க எல்லாருக்கும் படிப்புக்கு தேவையான பொருள்களை தனித்தனியா ஒரு பேக்ல வச்சுதான் கொடுக்கணும். ஒவ்வொரு பேக்லயும் அதுக்கான பொருள்களை மிஸ் பண்ணாம நீட்டா லிஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேயா? அந்த பேக்ல இருக்க வேண்டிய பொருள்களோட லிஸ்ட்டை நான் அருண் கிட்ட கொடுக்கறேன். அவன் வாங்கிட்டு வந்த உடனே நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை சிறப்பா நீ பார்த்து பண்ணணும். ஓகேயா? அதுல எந்த குறையும் வரக்கூடாது.
எந்த குழந்தைக்கும் எந்த பொருளும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகேயா? அம்மா உங்க பேரை நான் காப்பாத்துவேம்மா. குட். அருணாச்சலம், எஸ் மேடம். கிளம்பலாமா? ஓகே மேடம், வாங்க. சக்தி, டீ சூப்பரா இருந்துச்சுமா. இன்னொரு டீ போடு. குத்துனேன்னு வைங்க.